கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. சங்கீதம் 116 3வது வசனம் சொல்லுகிறது. 3வது வசனம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இப்ப பாருங்க, அதே சங்கீதம் 116 8வது வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடுதலுக்கும் தப்பி வைத்தீர். பாருங்க, 3வது வசனத்துல மரணக்கட்டு சூழ்ந்தது, நான் இக்கட்டும் சஞ்சலத்தை அடைந்தேன். 8ஆம் வசனத்திலே மரணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன், தப்பு வைக்கப்பட்டேன். எவ்வளவு அருமையாக இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனிதன் அடைந்த கஷ்டமும் அதிலிருந்து உண்டான விடுதலையும் இங்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் இதே நிலைகள் கடந்து வர வாய்ப்புண்டு. சில வேளையில் இந்த நிலையில் இப்போது இருக்கலாம். நீங்கள் மரணக்கட்டுகள் சுற்றி இருக்கிறது போல சஞ்சலமும் வேதனையும் அடைகிற ஒரு நிலைக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தப்பு வைப்பதற்கு, அதிலிருந்து விடுவிப்பதற்கு போதுமானவர். இந்த மரண கண்ணிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க பைபிளை வாசித்து பார்த்தா, மரணத்தின் பிடியில் சிக்கி இருந்த அநேகரை ஆண்டு விடுதலை ஆக்கி இருக்கிறார். அநேகரை விடுதலை ஆக்கி இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆகாருடைய பிள்ளை மரணத்தின் பிடியில் இருந்து தண்ணீர் இல்லாமல் நீரூற்றை அங்கே காண்பித்து கொடுத்து அந்த மரண பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்தின் பிடியில் இருந்தார். அவர் மன்றாடின பொழுது தேவன் விடுதலை ஆக்கினார். 3 வாலிபர்கள் தீச்சுளைக்குள் போடப்பட்டு மரணத்தின் பிடிக்குள் போனார்கள். வெளியே ஆண்டவர் கொண்டு வந்தார் உயிரோடு. தானியேல் பசியோடுந்த சிங்க கெபிக்குள் போடப்பட்டு மரணத்தின் பிடிக்குள் போனவரை சிங்கத்தின் வாயை கட்டி விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் சீசர்கள் பிரயாணம் பண்ணும்போது இயேசு அந்த படகுல இருக்கிறாரு. காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது, பயங்கர காற்று. படகு அமிழ்ந்து போகும் என்ற நிலைக்கு வந்து விட்டது. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அவங்கள மரண கண்ணிலிருந்து விடுதலை ஆக்கினார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே சிறைச்சாலை பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது அசைந்தது, கதவுகள் திறந்தது, அவங்க கட்டியிருந்த கட்டாக்கப்பட்டது. சிறைச்சாலை தலைவன் தன்னைத்தானே குத்தி கொண்டு கொலை செய்து சாகிறதுக்கு நிற்கிறான். பவுல் சொல்றாரு, உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே, காப்பாற்றப்பட்டது. இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் மெலித்தா தீவில் அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற பொழுது குளிர் காய்கிறதுக்கு விறகு எடுத்து தீயில போடும்போது அந்த விறகுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு இருந்திருக்கிறார். பவுலை கையை கடித்து கொண்டது, கவ்வி கொண்டது. பவுல் இப்ப கீழே விழுந்து மரிப்பார் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் காப்பாற்றினார், விடுவித்தார். அதற்கு முந்தின அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் படகு பயங்கரமான புயல் சிக்குண்டு துண்டு துண்டாக உடைந்து போகிறது. கப்பல் சேதம் மட்டும்தான் ஏற்பட்டது, உயிர் சேதமே இல்லை. ஆண்டவர் அநேக இடத்தில் அற்புதம் செய்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்குக்குள்ள போன அநேகரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினது இருக்குது. அவருக்கு லகுவான காரியம், நமக்கு அது ஒரு பெரிதானதை போல தெரியும். இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஆலயத்தில் அல்லது ஜேடிஎம் சர்ச் இணையதளத்துக்குள்ள நிலா டிவியில் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீங்களோ, ஒரு மரண இருள் உங்களை சூழ்ந்திருப்பதை போல நீங்கள் இன்னைக்கு உணர்ந்துட்டு இருப்பீங்கன்னா, ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த கட்டத்தை கண்டிப்பாக உடைப்பார். அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். மரண கட்டுகள் தெரிக்கும். நான் ஊழியத்தின் பாதையில் பார்க்கிறேன், அநேக மக்கள்
மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் பல வருடங்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் தான் என்று சொன்னவர்கள் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவால முடியும். ஒரு 3 காரியங்களை அதே சங்கீதத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். மரணக்கட்டு விடுதலையாக்கப்படுவதற்கு அந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு 3 ஆலோசனைகள். முதலாவது அதை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 116 3-4 வசனங்கள். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான், பாருங்க, அந்த மரணக்கட்டுக்குள் இருந்து சஞ்சலப்படும் போது, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பாருங்க, அழகா இருக்கு. அந்த 4வது வசனத்தில் அழகா இருக்கு. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடு என்று கெஞ்சினேன். எப்படி இந்த மரண கட்டுகள் சூழ்ந்திருக்கும் போது நாம் தேவனை நோக்கி பார்க்கணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளணும், அதன் பிறகு அவர்கிட்ட கெஞ்சணும். நம்ம சில நேரத்தில் கெஞ்சுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், தொழமாட்டோம். கஷ்டங்களும் நஷ்டங்களும் வியாதி அல்லது ஏதாவது ஒரு தோல்வி வரும் பொழுது தேவனை தொழுது கொள்ளுதல், ஆராதிப்பது யாருக்கும் வராது. நஷ்டத்தின் நேரத்தில் கர்த்தரை தொழுது கொண்டதில் யோபு தன்னுடைய மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் அழிக்கப்பட்டாச்சு. 10 பிள்ளைகளும் வீடு இடிந்து விழுந்து அழிகிறார்கள். அந்த செய்தி வந்த பொழுது புழுதியில தலையில புழுதி அள்ளி போட்டுட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தரையில உட்கார்ந்து என்ன சொன்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதான் ஆராதித்தார். இந்த இடத்துல அவர் என்ன செய்திருக்கணும் தெரியுமா? நீரெல்லாம் ஆண்டவரா இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு கேள்வி கேட்காம ஆராதிக்கிறார், தொழுது கொள்ளுகிறார், கர்த்தரை துதிக்கிறார். தான் தொழுது கொள்ளுதல். அதனால தான் யோபுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மை கடைசியில் வந்து சேர்ந்தது. இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தார். பிள்ளைகளும் 10 பிள்ளைகள் மீண்டும் பெற்றெடுத்தார்கள். அதே போல 7 ஆண் பிள்ளைகளும் 3 பொம்பளை பிள்ளைகளும். இந்த பிரச்சனைகளும் நெருக்கங்களும் சூழ்ந்து கொள்ளும் போது தேவனை நல்லா தொழணும், ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். பவுலும் சீலாவும் பிரச்சனை நடுவில் என்ன செய்தாங்க? ஆண்டவரை என்ன செய்தாங்க? கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து இதான் தொழுது கொள்ளுதல். இப்போ எப்படி இருக்காங்க? அடிச்சு கட்டி வச்சிருக்காங்க, அடிச்சு கட்டி வச்சிருக்காங்க, சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க. எப்படிங்க தொழ முடியும்? எப்படிங்க துதிக்க முடியும்? அதான் துதி. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏன் முகையெல்லாம் வாடி போச்சு, இப்படி ஆகி போச்சு, ஏன் சர்ச்சுக்கு காணல? நான் சொல்றது, ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு மரணம் வந்துச்சு, ஒரு இழப்பு வந்துச்சு, ஒரு தோல்வி வந்துச்சு, அதெல்லாம் சர்ச்சுக்கு வரல. வாங்க, வரலாம், வந்துன்னு கண்டேன். கர்த்தரை தொழுது கொண்டு அடுத்தது கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும், என் குடும்பத்தின் மரண கண்ணியை மாற்றும், வியாதி எடுத்து போடும். கெஞ்சி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். ஏதோ நான் போய் ஜெபம் பண்ண, ஏசப்பா என்னை குணமாக்குன்னு கேட்டேன், அவர் கேட்கல. இது கெஞ்சி பிரார்த்தித்தல் என்றால் என்ன? ஒரு இடத்துல போய் அந்த காரியம் ஆகிறது வரையிலும் நம்ம பேசிக்கிட்டே இருப்பது, தன்னை தாழ்த்தி. நமக்கு ஒரு ஆபத்தான நெருக்கமான நிலை வந்து விட்டது, ஒரு தேவை வந்து விட்டது, வேறு மார்க்கமே இல்லை. நாம் நமக்கு நம்பத்தக்கதான ஒருவர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நாம் நினைக்கிற, அல்லது அவரிடத்தில் ஏதாவது இருக்கும், அவங்களால நினைச்சா முடியுங்கிற அளப்பை பார்த்து
உடனே வாசல்னு கேட்டு வர மாட்டோம். ஐயா எனக்கு இப்படி தேவை இருக்கு, பிரச்சனை வரும், கொஞ்சம் தருவீங்களா? அங்கே போய் உட்காந்து பேசி கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விட்டு எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படிதான் கேட்போம். அந்த கெஞ்சுதல் சில நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்தை உடைக்கும். ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பன் அதாவது ஒரு நண்பன் வீட்டுக்கு இரவு போகிறான், நைட்டு வந்து விட்டான், அவனுக்கு சாப்பாடு இல்லை, ஏதாவது எனக்கு கொடு, அப்பம் கடனா கொடு, 2 அப்பத்தை கடனா கொடு. அவன் சொன்னான், என் பிள்ளை பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கு, நான் இப்போ எழும்புனா என் பிள்ளை எழும்பிடும். அவன் சொன்னான், அதெல்லாம் இல்லைப்பா, அவன் இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கிறான், அவனை விடு, என்னை பார்த்து எப்படியாவது கொடு. அவன் கெஞ்சி கேட்டது நிமித்தம் அவன் எழும்பி கொடுத்தான். நான் பைபிள் சொல்லுகிறார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியிட்ட ஒரு ஏழை விதவை போய் நியாயம் கேட்கிற. பைபிள சொல்ல அவன் அநீதி உள்ளவன், அவன் எல்லாம் முகத்தாட்சியும் பார்த்து நியாயம் செய்கிறவன், ஏழைன்னா மைண்ட் பண்ண மாட்டான். ஆனா தினமும் போய் அவன்கிட்ட கேட்கிறான், தினமும் போவா, எனக்கு என் எதிராளிகளுக்கு உள்ள விஷயத்துல நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. நான் பைபிள் சொல்ல லூக்கா 18 அவள் போய் தன்னை எப்பொழுதும் வேண்டிக் கொண்டபடினால அவளுக்கு அவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். பைபிள் சொல்லுகிறது. கெஞ்சி பிரார்த்திக்கணும். அதுக்குதான் எஜமான்களுடைய கைகளை வேலைக்காரர்கள் பார்த்திருப்பதை போல, எஜமாட்டியுடைய கைகளை வேலைக்காரர்கள் பார்த்திருப்பதை போல கர்த்தர் இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரை பார்த்து கெஞ்சணும். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். அப்படின்னா கெஞ்சி கொண்டே இருக்கணும், கெஞ்சி கொண்டே இருக்கணும், மன்றாடி கொண்டே இருக்கணும். அந்த கெஞ்சுதல் ஜெபம் தேவனிடத்தில் நமக்கு இரக்கத்தை கிடைக்க செய்திடும். நம்ம போய் நின்றுக்கிட்டு தைரியமா கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா போங்க. பாரு, அவன் கேட்குற ஸ்டைலை பாரு, அவன் வந்து நிற்கிறா பாரு, நேர போய் நின்றுக்கிட்டு ஒரு 10,000 கொடுங்க அப்படியா? அவங்க யோசிக்கும்னால முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா போட்டா சரி டாட்டா போயிட்டு வாங்க கொடுத்துருவாங்கல்ல. அந்த பணிவு, அந்த தாழ்மை, அந்த பொறுமை, அவங்க இல்லைன்னு சொன்னாலும் இன்னும் 2 தடவை போய் 2 தடவை கூட கேட்கறது, அப்படிப்பட்ட ஜெபம் இருக்குதான். நம்முடைய தேவைகளுக்காக, பிரச்சனைகள் முடிவதற்காக, நம்முடைய குடும்பங்கள் தலைப்பதற்காக, குடும்பத்திற்கிற தற்கொலை நாவிகள் விலகுவதற்காக, சாப கட்டுகள் உடைவதற்காக, ஆசீர்வாத தடைகள் உடைவதற்காக, செழிப்பு உண்டாவதற்காக இப்படிப்பட்ட கெஞ்சுதல் ஜெபம் இருக்கா? மன்றாடி ஜெபிக்கிறோமா? அழுது புலம்புகிறோமா? நீ உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா, எனக்கு யாருமே இல்லை, என்னை மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்கப்பா, இனி நீங்க தான் எனக்கு வேறு யாருமே இல்லையே, இனி யார்கிட்ட தான் போவேன், என்ன மெடிக்கல் காலேஜிலே கைவிட்டுட்டாங்கப்பா, இனி நாங்கள் யார்கிட்ட போவோம், பிரபலமான டாக்டர் கைவிட்டுட்டாங்க, இனி யாரிடத்துல போவோம்? வியாதி சுகமாகல, பிரச்சனை முடிவுக்கு வரல. ஒன்றை மட்டும் நான் சொல்றேன், சில காரியத்துக்கு, சில நோய்க்கு, சில போராட்டத்துக்கு பிசாசின் போராட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்க எவ்வளவுதான் மாம்சத்துல பணத்தை வச்சுக்கிட்டு ஆளை வச்சுட்டு போராடினா, அந்த பொல்லாத ஆவியை தேவன் விலக்குறதுல நமக்கு விடுதலை கிடையாது. அது ஒரு வேறு மாதிரி பற்றி பிடித்து கொண்டிருக்கும். அந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் நம்முடைய அவயங்களை, நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தொழில் வியாபாரங்களை கட்டி அந்த வேர் பற்றி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்தாலும் அதுல விடுதலை மேன்மை வராது. அது கெஞ்சி பிரார்த்திக்கும் போது அந்த சாத்தனுடைய ரூட் ஆண்டவர் கட் பண்ணி தள்ளிடுவார் பாருங்க. அப்பதான் அதுக்குள்ள ஒரு மாத்திரை கொடுக்கும்போது, மருந்து கொடுக்கும்போது, ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது, அல்லது யாராவது ஒரு ஊழியக்கார தொடும்போது உடனே விடுதலை உண்டாகும். அதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அது கெஞ்சி பிரார்த்திக்கணும். நம்முடைய ஆணவமான, நம்முடைய பெருமையான ஜெபங்கள் ஒன்று அதுக்கு எடுபடாது. பெருமையான ஜெபம் எடுபடாது. தாழ்மையான, தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு 4 சுவருக்குள்ள தன்னுடைய ஜெப அறைக்குள்ள போய் யாரு தெரியாம தேவ நோக்கி அழுறேன் இல்லை, உடனே பதில் வரும், உடனே பதில் வரும்.
அப்ப இது எப்படி விடுதலை கிடைக்குதுன்னா, கர்த்தரை தொழுது கொண்டு என்னை விடுவி என்று கெஞ்சி பிரார்த்திப்பது. கர்த்தரை தொழுது கொண்டு என்னை விடுதலையாக்கும் என்று கெஞ்சி பிரார்த்திப்பது. இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வாருங்க. இந்த நிலைக்குள்ள அத்தனை பேரும் வாருங்க. சில காரியம் உங்களுக்கு இதுவரையும் நடக்கலையா, இதுவரையிலும் விடுதலையாக்கப்படலையா, தேவனிடத்துல கெஞ்சுங்க. பல மணி நேரம் காத்திருங்க, பல நாட்கள் கிடைக்கிற நேரமெல்லாம் காத்திருங்க, பல மாதங்கள் காத்திருங்க. ஆண்டவரை விடாதீங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. இதை சொன்னீங்களே, ஒரு வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தீங்களே, எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தீங்களே, இதை செய்வேன்னு சொன்னீங்களே, செய்ய ஆண்டவரை. இதை எனக்கு செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, இதை எனக்கு செய்து முடியுங்க ஆண்டவர்னு சொல்லி கெஞ்சுங்க. கண்டிப்பாக தேவன் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். நாம் இப்போது எளிமை நின்று இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே நான் உம்மை தொழுது கொண்டு உம்மை நோக்கி கெஞ்சி பிரார்த்திப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் சில மரணக்கட்டுகள் சூழ்ந்திருப்பதை போல் இருக்கலாம், சில போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாத நிலை, ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் குடும்பத்தை அழுத்துகிறது, ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை அழுத்துகிறது, ஒரு மனிதனுடைய காரியம் உங்களை அழுத்துகிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு நபருடைய காரியம் உங்களை அழுத்துகிறது, அல்லது ஒரு பிசாசுடைய கிரியை உங்களை அழுத்துகிறது, ஒரு கடன் சுமை உங்களை அழுத்துகிறது, ஒரு வழக்கு உங்களை அழுத்துகிறது, அல்லது ஏதோ ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கையில அல்லது ஒரு மனுஷி முள்ளாக உங்களை அழுத்தி கொண்டிருக்காங்க. இத்தனை காலமும் பிரச்சனை இல்லையே, இந்த நபர்னால வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தாபனத்தில், அல்லது வீட்டில், குடும்பத்தில், ஊழிய களத்தில் ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து எனக்கு சமாதானம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று ஏசப்பட்ட கெஞ்சி கேளுங்க. நிச்சயமா விடுதலையாக்கப்படுவார்கள், நிச்சயமா விடுதலை உண்டாகும். மரணக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார், நிச்சயமா விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். எல்லாரும் கேளுங்க. தீராத பிரச்சனைகள் பல மாதங்களாய், பல வருடங்களாய் உங்கள் குடும்பங்களை அழுத்துகிற, உங்களை அழுத்துகிற ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிற காரியத்தில் ஏசப்பான்னு கெஞ்சுங்க, ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, எனக்கு ஒரு சுகத்தை தாருங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க, எனக்கு ஒரு வேலையை தாருங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்து தாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாருங்க, நல்ல ஒரு திருமண காரியத்தை தாருங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாருங்க, எங்கள் குடும்பத்திற்கு வழக்கில் ஒரு விடுதலை தாருங்க, பிரிவினையை மாற்றுங்க. எல்லாரும் கேளுங்க. இப்பொழுது நீங்க கெஞ்சி கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமா அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சிலர் உண்மையிலேயே ஏதோ ஒரு இழப்பு எங்க குடும்பத்தில் வரப்போகுது அப்படின்னு கொஞ்ச நாளாகவே ஒரு கலக்கத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாகவே சில குடும்பத்தில் ஒரு சில மாதங்களாக ஒரு கலக்கம். ஒரு சகோதரி நினைக்கிறீங்க, உண்மைதான், இதுக்கு முன்னால் அப்படி எனக்கு மனசுல தோணுச்சுன்னா ஏதாவது ஒன்று என் குடும்பத்தில் நடக்கும், ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நான் நினைச்சு எனக்கு சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியா எனக்குள்ள சமாதானம் இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய விபத்து, அல்லது ஏதோ ஒரு மரணம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, அதில் குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும். ரத்தத்தில் ஒட்டின ஒரு உறவு முறையாருக்குள்ள கண்ணீர் விட்டு அழத்தக்கதான ஒரு காரியம் வந்துடும். இப்பமா அப்படித்தான் இது ஆயிருமோன்னு ஒரு குழப்பம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட அந்த மரண ஒரு திகிலை உன் குடும்பத்தில் இருக்கிறதை நான் எடுத்து போடுகிறேன் சொல்றாரு. உனக்குள்ள இப்ப நான் சமாதானத்தை அனுப்புகிறேன். அந்த மரண திகிலை உனக்குள்ளே வைத்து ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு சொல்லி இருக்கிற அந்த கட்டை நான் உடைக்கிறேன். மரணத்தை பிறப்பிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது, விலகுகிறது. சில குடும்பத்தில் மரண கட்டுகள் முற்றிலுமாய் அழிந்து போனது, கொடிய நோய்கள் விலகுகிறது, இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. மருத்துவம் செய்து செய்து எந்த குறைவும் இல்லாம
நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிற சிலருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போகிறது. அற்புதமாய் இப்போது சுகமாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். நீர் அப்படி செய்தீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.